கண்ணகி கதையில கொண்டு வந்த பாண்டிய மன்னனோட வரலாறு ஒரு சின்ன தவறு சொன்னதுமே தன் உயிரை மாய்த்து கொண்ட மனிதர் இங்க தவறு மேல தவறு நடந்தாலும் கிரிக்கெட் மேட்ச்லயே பாகிஸ்தான் ஜெயிச்சா கொண்டாடுவதற்கு என்றே இங்கு ஒரு கும்பல் இருக்கிறது. கப்பலோட்டிய தமிழனோட படத்தை கொண்டு போய் இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட காமிச்சு இவங்க யாருன்னு கேளுங்க, 10% தான் தெரிஞ்சா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். வணக்கம் மேம். நீங்க மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா பேசுவீங்க. உங்களோட கருத்து மக்களை சென்றடையும் தான் நான் இன்னைக்கு உங்களை கண்டிப்பா கேட்டு உங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த பெல்காமில் என்ன நடக்குது, இங்க ஏன் தமிழ்நாட்டில் பாகிஸ்தானுக்கு போய் நம்ம போராடக்கூடாது, அவங்களுக்காக ரொம்ப அப்படியே சிம்பத்தியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே. எத்தனை மினிஸ்டர் முஸ்லீம் இருக்காங்க, எத்தனை மினிஸ்டர் கிறிஸ்டின் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லணும், உங்கள் வாயால் நான் கேட்கணும்னு வந்திருக்கேன். சொல்லுங்கள். ஒன்று ரொம்ப ரொம்ப வருக்கத்தக்க ஒரு விஷயம் இது. தமிழ்நாடு அந்த காலத்துலேருந்து, ஏன்னா நம்மளுக்கு சுதந்திரமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு எழுதிய தலைவர்களை போற்றுகின்ற ஒரு நாடு அப்படி இருக்க. ஸோ தமிழ்நாடு இந்தியாவை சேர்ந்ததல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. திராவிட நாடு, தனி நாடு வேண்டும்னெல்லாம் கோஷம் போட்டவங்க. ஆனால் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனாக இதை அஃபெக்ட் ஆனோன்னு தான் அவர் மாத்திண்டார் உடனே தன்னோட ஸ்டாண்ட் அது. அண்ட் இங்க ஒரு ஃபர்டைல் ஏரியா ஃபார் ஆன்டி நேஷனல்ஸ் அது உருவாயிடுச்சுங்க ஃபுல்லாவே. அதை களையறதுக்கு தான் நம்ம இப்போ பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப விதைச்சிட்டாங்க அதுல மக்கள் மனசுல. சி ஃபர்ஸ்ட் எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க, இந்த திராவிட நாடுன்றது அந்த மாதிரி ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா, அது இட் கம்ப்ரமைசஸ் எவ்ரிவேர். நம்மளோட இதுலயே சொல்லியிருக்கு, ஒரு ஆந்திராக்காரரோ இல்லை ஒரு கர்நாடகாக்காரரோ திராவிட நாடுன்னு பேசுறதுல, இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு திராவிட நாடு. ஆனா இந்த திராவிட நாடுன்றது என்னமோ ஒரு தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிடு தமிழை கொண்டாடுவாங்க. ஆனா நீங்க இதுல நான் மொழி இதுல, பட் ஆந்திரா தெலுங்குக்காரர்கள், தெலுங்கு மொழி பேசும் மக்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு. அந்த காலத்திலே நம்ம ஆரம்பிச்சோம்னாக்க நாயக்கர் வம்சம், அந்த திருமலை நாயக்கர் வம்சம் தான் முஸ்லிம் இன்வேடர்ஸ் அலாவுதீன் கில்ஜியா இருக்கட்டும், முகமது பின் துக்ளக் கிட்டேருந்து நம்மளுடைய கோயில்களை காப்பாற்றி, நம்மளுடைய பாரம்பரியங்களை காப்பாற்றி ஃபுல்லாக கோயிலெல்லாம் திருப்பி கட்டினவங்க. ஸோ அவங்க இல்லைனாக்க தமிழ்நாட்டில் இந்த பாதி கோயில்கள் இன்னைக்கு இருக்காது. ஆந்திரா பீப்புளோட கான்ட்ரிபியூஷனை நம்ம என்னைக்குமே அதை மறக்க முடியாது. சரித்திரத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா அது அதுல. அதனால தமிழ்னு கொண்டாடுறதுக்கு ஒரு என்ன ஒன்னா இருந்தவங்க நம்ம. ஒருங்கிணைந்த மட்ராஸா இருந்தது, ஆந்திரா கர்நாடகாலாம் சேர்ந்துதான் ஆந்திரா இவங்கக்கிட்ட ஆங்கிலேயர்கள் கிட்ட. ஸோ இவங்க தான் பிரிக்கிறாங்க. நம்மள கேட்பாங்க, நீங்க பிரிக்கிறீங்கன்னு. மக்களை பிரிக்கிறது இவங்க தான். இதெல்லாம் விதைச்சிட்டு, ஆனா இவங்களதுலேயே பாதி பேர் அங்கேருந்து வந்தவங்க தான். கண்டிப்பா ஆந்திராலேருந்து வந்தவங்க. ஸோ ஆந்திரா வேற எந்த இதுவா இருந்தாலுமே நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷனா, எக்ஸாம்பிளுக்கு ஆந்திரா சொன்னேன், கர்நாடகா அதே மாதிரி. இவங்களோட ஹிப்போக்ரஸியை நீங்க பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறவங்க கருப்பு கொடி காட்டுறோம் மோடிக்குன்னு வரவங்க, கர்நாடகாவுக்கு காவேரி எதிர்க்க நாங்கள் அணை கட்டுவோம் அப்படின்னாங்க. அவரை சிவகுமாருக்கு ஃபுல் ஆரத்தி எடுத்து இவங்க வர வச்சிருக்காங்க, இவங்களுக்கு வர வச்சிருக்காங்க. அடுத்தது இவருக்கு கேரளா எடுத்தீங்கன்னா முல்லை பெரியார், அதுவும். ஆனா அவங்களுக்கும் இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணி. அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க அப்பெல்லாம். அப்போ அதெல்லாம் மறந்துட்டு ஒரு அலையன்ஸ் இவங்களுக்கு. இப்போ தைரியம் இருந்தா முதலமைச்சர் அவர்கள், அவர் கூட இருக்கிற பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரோ வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டரோ ஏன் இங்க இப்போ போன வாரம் அங்க கூப்பிட்டு இவருக்கு அவார்டெல்லாம் இவரெல்லாம் கொண்டாடினாங்களே, அந்த மீட்டிங் கூப்பிடச்சே ஏன் தைரியமா இந்த 2 பாயிண்ட்டை கேட்கல அவங்க? காவேரி தண்ணீர் கொடுக்க மாட்டேன்றவருக்கு நீங்க வரவேற்பு கொடுக்குறீங்க. அங்க போனா இவங்களுக்கு வரவேற்பு இல்லையே, எங்கேயோ ஒரு மூலையில தானே நின்று. சரி, இங்க கூப்பிட்டு இத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி அவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டீங்களே, அப்பயாவது அவர்கிட்ட கேட்கல, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அவர்கிட்ட. இது வாங்க எங்களது இது கொடுங்க, நியாயமா இவர் தான் இவங்க பேசியிருக்கணுமே. அதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. இப்ப அதேதான் இப்போ நீங்க காஷ்மீருக்கு எடுத்தாலும் இவங்க அன்கனெக்டடா காசால நடக்கிறதுக்கு கொடி பிடிப்பாங்க, டர்க்கியில நடக்கிறது. ஆனா இந்தியர்களுக்கு ஏதாவது ஒரு துயரம் என்றால்
காஷ்மீர்ல இருக்கிறவரும் இந்தியர் தான், பீகார்ல இருக்கிறவரும் இந்தியர் தான், பானிபூரிக்கு தான் லாய்க்கு, இதுக்கு தான் லாய்க்குன்னு அவங்கள மட்டம் தட்டுவாங்க இவங்க. டாய்லெட் கழுவு அதுக்கெல்லாம் தான் லாய்க்கு. ஓப்பனா சொல்லிருக்காரு, நார்த் இந்தியாஸ்லாம் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் வந்து கக்கூஸ் கழுவுறான்ற அந்த மாதிரி ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது ஒரு இந்திய. ஆனா இதையே அவங்க இதை மொழிபெயர்த்து நம்ம லல்லு பிரசாத் யாதவ் அவர்களிடமோ அகிலேஷ் யாதவ் அவர்களிடமோ இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு காங்கிரஸ் முதல்ல கண்டிக்கணும்ல அது எல்லாத்தையும், ஒண்ணுமே கேட்கறதுல. ஸோ இப்போ இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்னாக்க நம்ம இங்க நிறைய பார்த்துருக்கோம், ஆம்பூர் வாணியம்பாடி அங்கெல்லாம் நடந்திருக்கு. கிரிக்கெட் மேட்ச்லயே பாகிஸ்தான் ஜெயிச்சா கொண்டாடுவதற்கு என்றே இங்கு ஒரு கும்பல் இருக்கிறது அதுல. ஸோ ஆன்டி நேஷனலிசம் கண்டிப்பாக இங்கு வேரூன்றி விட்டது. இங்க மோடி அவர்களுக்கு உள்ளூரிலும் எதிரிகள், அங்கேயும் எதிரி. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப அவமானப்பட வேண்டிய விஷயம், ராகுல் காந்தி அவர்களையும் சேர்த்து நான் சொல்வது, நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவங்கள அவமானப்படுத்துறது, ஃபாரினுக்கு போய் அவங்கள பற்றி அவமானப்படுத்துறது. நம்மளுக்காக உயிரை காக்கிறதுக்கு பார்டரில் இருக்காங்க. ஸோ இந்த பெஹல்காம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தை யார் இதுக்கு ஆரம்பித்து வைச்சது, ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த காஷ்மீர் ப்ராப்ளம் 100% அவங்களால பிரச்சனையே. ஆர்டிகல் 370 மக்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு, நம்ம தமிழர்கள் போய் அங்கே போய் காஷ்மீரில் நிலம் வாங்கிறதுக்கு உரிமை கிடையாது. தனி லா, தனி சட்டம், தனி கொடி, அதுக்கு பிரைம் மினிஸ்டர் தனியா, அந்த மாதிரி. ஸோ அதை பார்த்து இவங்க நம்மளுக்கும் அதே வேணும்னு கேட்குறவங்க இங்கே இருக்காங்க. காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மாதிரி தமிழ்நாடுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஒரு வன்மம் பிடித்தவர்கள் இங்க இருக்காங்க. நீங்க அடுத்து சோசியல் மீடியா நல்லதையும் கேட்கறதுக்கு இல்ல, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் உடனே அதுல நிச்சயமாக இது வந்து பெஹல்காம்ல நடந்தத ஒரு வெல்வெட் துணியில துடைக்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. ஆனா இதே இவர்கள் ஆப்கானிஸ்தான்ல நடந்தாலோ அரேபியால நடந்தாலோ ஒரே பொங்கி நம்முடைய தொப்புள் கொடி இருக்கிறவங்க கற்பழிச்சாங்கன்னா இங்கே போறாங்க, அக்கா கனிமொழி எடுத்துட்டு மெழுகுத்தி ஏந்தி போயிட்டாங்க. ஆனா இங்க யார் அந்த சாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த ரிப்ளைவே கிடைக்கல. ஏன் அதுக்கு ஒரு மெழுகுத்தி ஏத்தல அந்த அக்கான்னு எனக்கு தெரியலையே. கேட்டுக்கணும்ல, யாரா வேணா இருக்கட்டும், அந்த சாரு ஒரு மெழுகுத்தி எடுத்துன்னு போயிருக்கலாமே, ஒரே ஒரு மெழுகுத்தி எடுத்துன்னு போயிருக்கலாம். பெஹல்காம்லயே நீங்க பாருங்களேன், ரிலிஜன் வயலன்ஸ் டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னு ஒரு டயலாக் அடிப்பாங்க. பட் டெரரிசம் ஹேஸ் இட்ஸ் ரிலிஜன். இந்த பர்டிகுலர் பெஹல்காம் இன்சிடென்ட் நீங்க கேட்டது, அவங்க எப்படி கொலை பண்ணிருக்காங்க, இந்துவா முஸ்லிமா நீ, அதுவும் தரந்து ஓபன் பண்ண எவ்வளவு அது கொடுமைப்படுது அவங்க ட்ரெஸ்ஸுக்கு. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, குரானை படிச்சு காமி, அது என்ன இந்த மாதிரி பேர் என்ன. இவ்வளவு தூரத்துக்கு இங்கேருந்து ஒரு முணுமுணுப்போ ஏதாவது வந்ததா, புள்ளி வைத்த இந்திய கூட்டணியிலிருந்து ஒருத்தர் கூட அதை பத்தி பேசல. அது திருமாவளவன்லாம் ஏன் வந்து அதை வந்து பாகிஸ்தான் மேல இன்வைட் பண்ணக்கூடாது, என்னமோ வாழை இலை போட்டு அவங்கள உபசரிச்சு இது பண்ணணும்னு பேசுவாரு. அதுதான் என்னன்னு கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். அது என்னன்றதுல இது நான் சொல்லிட்டேன் இல்லையா, தமிழகம் சீர்கெட்டு விட்டது. அந்த 70 வருடமாக நான் ஒரு இந்தியன், தேசபக்தி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அழிஞ்சிச்சு ஃபுல்லா. அதுக்காக தான் RSS வேணும், நாட்டுப்பற்றே இல்லவே இல்லை. அவங்க பாட புத்தகத்துல யாரை பத்தி படிக்க சொல்றாங்க, யார போடுறாங்க பாடநூல் புத்தகத்துல, லியோனி அப்படிப்பட்டவங்களை போட்டு அந்த குழந்தைங்க எப்படி உருப்பிடும்? நிச்சயமாக போதை பழக்கம் தான் வரும். கண்டிப்பாக அப்படிதான் வரும். நீங்களே பாத்தீங்க, ஸ்கூல்ல கொலை, கத்தியால குத்துறது, இதெல்லாம் தான். 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட் பென்சில் சீவ அருவாள் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்றாங்க. என்ன ஒரு கல்ச்சர் இது. இது தமிழ்நாடு வெக்கப்படணும், தமிழ்நாடு ரொம்ப வெக்கப்படணும். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வருஷமா கிரைம் இது ஜாஸ்தி ஆகிட்டு ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அவங்க இல்லைங்கிறாங்க. ஆனா நேத்தி பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 100% ஜாஸ்தி ஆயிருக்குன்றாங்க. கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், கிரைம் அகெயின்ஸ்ட் வந்து நடக்கிற விஷயத்துக்கு இங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னு நானும் யோசிச்சு பாக்குறேன். எதுக்காக, எப்படி நமக்கெல்லாம் ரத்தம் கொதிக்கலையா, எப்படி பண்ணிட்டு போயிட்டான் ஒரு பேசிக்கலி நம்மளுக்கெல்லாம் பாரதம் என்னுடைய நாடு. கண்டிப்பா அது இல்ல இல்லாட்டி அவங்க யாரை கொண்டாடுவாங்க, வஉசியை கொண்டாடி இருக்கணும். பாரத நாடு என்னுடைய நாடுன்ற ஒரு அந்த பக்தி இருந்தாக்க வஉசியை கொண்டாடி இருக்கணும். அதான் அவரை கொண்டாடின சிவா அவர்களை, பாரதிய கொடிக்காத்த குமரன், வாஞ்சி மருது சகோதரர்கள், யாரெல்லாம் கொண்டாடணுமோ அவங்களெல்லாம் மறைச்சி வச்சுட்டு யாரை வந்து ஒரு ஃபால்ஸ் ஐகான்ஸ்,
முதல்ல சிஎம் இருந்தாருங்க 47ல இருந்து யாரு, ஓமந்தூர் ரெட்டியார். அவ்வளவு நல்ல மனுஷர். அவரை பத்தி ஏதாவது இருக்கா? இல்ல ஓமந்தூர் ரெட்டியார் அவ்வளவு பெரிய இடத்த தாராவத்து கொடுத்துட்டு போயிருக்காரு, 100கணக்கான ஏக்கரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுல வெளியில நான் போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன், ஓமந்தூராரோட படமோ ஓமந்தூராரோட சிலையோ கிடையாது. அங்க அவரை யாருன்னு கேட்பாங்க இந்த காலத்து பசங்க. அவர் போட்டோவை காமிச்சு இவர் யாருன்னா பாதி பேரை காமிச்சாங்கன்னா நல்ல தேசத்திற்காக பாடுபட்டவர்கள், தேசத்திற்காக தியாகம் செய்தவர்கள். குடும்பத்தை நான் இன்னைக்கு சொல்றேங்க, வாவு கப்பலோட்டிய தமிழனோட படத்தை கொண்டு போய் இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட காமிச்சு இவங்க யாருன்னு கேளுங்க, தெரியாது. 10% தான் தெரிஞ்சா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். நிச்சயமாக தெரியாது. இவங்க என்ன தமிழ் வளர்க்குறாங்க? தமிழ்ல ஒரு ஃபர்ஸ்ட் இவங்க நாத்திகம் பேசுறவங்க. தமிழ்ல லிட்ரேச்சர் எடுத்தா பக்தி தானே, அது ஃபுல்லாவே பக்தி ரசம் தான் ஃபுல்லாவே அதுல. அப்புறம் எங்கே இருந்து நாத்திகம் வந்தது? தேவா ஆழ்வார்கள் நாயன்மார்களை விடவா தமிழங்க? மதுரை தமிழ் சங்கத்துல என்ன பண்ணாங்க? அதெல்லாம் நிஜமான தமிழ் சங்கம். அதெல்லாம் இப்போ எங்கே பார்த்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா கலைஞர் சிலை, கலைஞர் நூற்றாண்டு மணிமண்டபம், கலைஞரோட இதெல்லாம் எதுக்காக? நூலகம், கலைஞர் நூலகம் எல்லாம் இப்ப தேவையில்லை. யூனிவர்சிட்டி வேற. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் எடுத்தா எல்லாமே வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. தமிழ் யூனிவர்சிட்டின்றாங்க. தமிழுக்கு கலைஞரை விட கான்ட்ரிபியூட் பண்ணவங்க இல்லையா? அதுதான் அது தெரியல என்னன்னு. அதுல அதான் வச்சு அவங்க அப்படியே சரித்திரத்தை புரட்டி போட்டு ஒரு புது சரித்திரத்தை மக்களின் மேல் திணித்திருக்கிறார்கள். ஒரு பொய் சரித்திரத்தை, உண்மையான வேர்களை மறைத்து விட்டு. அதானா இவங்க கத்துக்கிட்டது காங்கிரஸ் கிட்ட தான். காங்கிரஸ் அதுல தேர்ந்தவர்கள், கைதேர்ந்தவங்க. அவங்க ஃபுல் ஹிஸ்டரியே மாத்தினவங்க தானே. நம்மள எங்கேயாவது நம்ம இந்திய அரசர்கள் கஜினி 17 முறை படையெடுத்தான் அப்படின்றத படிச்சா, அந்த 17 முறை அவனுக்கு இங்க இருக்கிற ராஜாக்கள் அவனோட போரிட்டு எவ்வளவு வேலியண்டா இருந்தா, 17 முறை அவனுக்கு கொள்ள, அவனுக்கு போரல், அவனுக்கு எடுத்துட்டு போன ரிச்சஸ், இங்கிருந்து செல்வத்தை அள்ளி கொண்டு போனது அவனுக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்ல. இன்னும் எடுத்துட்டு போறது. அப்ப எவ்வளவு வளமையான நாடாக நம்ம இருந்திருக்கோம். அது அந்த வரலாறு மறைக்கப்படுது. ஆமா, வெறும் கஜினி அவனோடது பர்சிவியரன்ஸா 17 முறை அப்படிங்கிறது. அடுத்து அவுரங்கசீபை பத்தி என்ன சொன்னாங்க? செருப்பு தைச்சு அவர் ராஜாவா இருந்தாலும் அவர் ஆடம்பரத்தை விரும்பாதவர். ஆனா அவர் எப்படி, இப்போ ஒரு படம் வந்ததே, குரு கோவிந்த் சிங்கை எப்படி பண்ணாரு, கொதிக்கிற எண்ணெயில போட்டாரு, அப்படியே சதையை உருவே அவனை கொலை, அதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை. அதெல்லாம் சரித்திரத்துல நம்மளுக்கு சொல்லவே இல்லை. இன்னைக்கு அதான் ஒரு கேஸ், நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்ல நேத்தி அந்த முகலாய வம்சத்தை சேர்ந்த ஒரு இவங்க ரெட் ஃபோர்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க, ஏன் ரெட் ஃபோர்ட் மாத்திரம் கேக்குறீங்க, எல்லாத்தையும் எடுங்க, தாஜ்மஹால் எல்லாத்தையும் கேட்கறதானே, ஏன் அதை விட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அதுல அப்ப நம்மளாம் ராஜராஜ சோழன் இதெல்லாம் நம்ம எவ்வளவு கேட்கணும்? 100%. அதை விட ஒண்ணு உண்டா? ராஜராஜ சோழனோட மன்னர் உண்டா? நமக்கு என்னத்தை சொல்ல முடியும்? அதுல அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தர் கோட்டுப்படி போல ஒரு மனிதர் உண்டா? நம்ம வாழ்ந்த மண், இவங்க எழுதி இவங்க கதையில கொண்டு வந்த, கண்ணகி கதையில கொண்டு வந்த பாண்டிய மன்னனோட வரலாறு. ஒரு சின்ன தவறு சொன்னதுமே தன் உயிரை மாய்த்து கொண்ட மனிதர் இங்க தவறு மேல தவறு நடந்தாலும் நம்ம மேலதான் கல் விழுது, முடிஞ்சா நம்மள கொலை பண்ணலாம், நம்மள ஏதாவது பண்ணலாம்னு தான் பாக்குறாங்களே தவிர ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆரம்பத்திலேயே கரெக்டா சொன்னீங்க, ஒரு விஷயத்த நம்ம சுட்டி காட்டுறோம்னா அதை திருத்தி கொள்ளலாம், சரி அதை சரி பண்ணலாம்ன்ற எண்ணத்துல தான் நம்ம சொல்றோமே தவிர இவங்களை வேற எதுக்காக நம்ம இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இவங்களை ஏதாவது பண்ண அப்படி இல்லையே. இது குறையா சொல்லும் போது நேரடியா போய் சொல்ல முடியாத மாதிரி இப்படி மீடியால நம்ம சொல்லி அவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அதை மாத்திக்கணும், திருத்திக்கணும். நல்லதுக்காகத்தானே இப்ப நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப லைப்ரரி கேட்பாங்க, நான் சொன்னேன் பாடநூறு திட்டத்துல யார் யாரை போட்டிருக்காங்கன்னுட்டு. அதனால என்னோட ஃபர்வெண்ட் இது எப்பவுமே இங்க இருக்கிற ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த மறைக்கப்பட்ட வேர்கள், கப்பலோட்டிய தமிழன், தேவரையா, மருது சகோதரர்கள், அவங்கள பத்தி. ஏன்னா இப்ப படம் எடுக்கிறதுக்கு கேபி நாகராஜன் எல்லாம் இல்ல, அவங்கள பத்தி எல்லாம் படம் எடுக்க ஆள் இல்லை. இப்போ எங்க இருந்தோ இப்ப அந்த மராட்டா அந்த இவரை பத்தி சம்பாஜியை பத்தி எடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்க இங்க தைரியம் கிடையாது. இங்க படைப்பாளிகளும் அந்த ஆன்டி நேஷனல் குரூப், இங்க இருக்கிற படைப்பாளிகள் முதல் கோணல் முற்றும் கோணல், அதுதான் இங்க. வெரி குட். அதனால நம்மளுக்கு வேற சாய்ஸ் இல்ல. இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நல்வழிப்படுத்த வேண்டும். நீங்க சொன்னீங்க இல்லையா, 2ஆம் கிளாஸ் பையன் 3ஆம் கிளாஸ் பையன் பென்சிலால குத்துறது, பென்சிலால விளையாடுறது, ஸ்கேலோட விளையாடுறதுன்றது போய் கத்திய வச்சுன்னு விளையாடுற லெவலுக்கு இறங்கிட்டோம். இன்னைக்கு போதை சமுதாயமாக்கி விட்டோம் நாம். அதனால படம் எடுக்கிறதுக்கும் இங்க ஆள் இல்லை,
இதுல. அதனால நம்மளால முடிஞ்சது பசங்களுக்கு படிக்கிற ஹேபிட்டாவது வரட்டும். மறைக்கப்பட்ட வேர்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா தெரியும். நல்ல விஷயங்களை தெரிந்தா பிள்ளைகள் நல்லதை நினைச்சு வருவாங்க. நீங்க திராவிட மாடல்ன்ட்டு கெட்ட விஷயத்த விதைச்சா அது கெட்டு போய் தானே வரைக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதானே விளைக்க போகுது. கரெக்டா நியாயமா தான் சொல்றீங்க. பெல்காம் விஷயத்துல பத்தி நீங்க ஏதாவது கருத்து இருந்தா நீங்க சொல்லலாம். பெல்காம் நிச்சயமாகவே நம் நாடு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு இது. எல்லாரும் அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்றார், அமித்ஷா ரிசைன் பண்ணோம். அவருக்கு அப்துல்லா கண்ணுல தர்ற சீஃப் மினிஸ்டரா அப்துல்லா கண்ணுல தர்ற. இங்க வந்து வேங்கை அப்துல்லா தான் பொறுப்பேத்து இருந்திருக்கணும். அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. ஒரு 10 இடத்துல காப்பாத்திருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல விட்டது. ஏன் இவங்க பாம்பே அட்டாக் நடந்தப்போ சிவராஜ் பட்டேல் உள்துறை அமைச்சரா இருந்தாரு, எவ்வளவு நேரம் அவர் ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தாருன்றாங்க. 4 மணி நேரமா 5 மணி நேரமா ரிசைன் பண்ணணும்ன்றதுக்கு சிம்பிளா நான் ஒண்ணு கேக்குறேன். 65 பேர் கள்ளசாராங்களே, அப்ப யாரெல்லாம் ரிசைன் பண்ணாங்க? எந்தெந்த அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டாங்க? அதிகாரிகளை மாத்திடுறாங்க, ஸ்கேப் கோட். பட் இவர் வந்து ஒரு வாட்டி கூட திருமாவளவன் இங்க நடந்திருக்கும் மாணவ கொலைகள், முதியோர் கொலைகளா இருக்கட்டும், பள்ளியில் நடக்கும் இதுவா இருக்கட்டும், ஒரு ஆம்ஸ்ட்ராங் ஒரு மாயாவதி அவர்களுடைய கட்சியை சார்ந்த தலைவர் அவர் கொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அப்பெல்லாம் வாயை திறக்கலையே அவரு. நீங்க கள்ளக்குறிச்சி அதுக்கெல்லாம் வாயை திறக்கலையே. ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணில போயிருக்கணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா ஒரு பேஜ் allotted only for crimes all over தமிழ்நாடு. அது கூட சிலது பலது தெரியாம இருக்கு, மறைக்கப்பட்டது. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸே எடுக்காம கோயம்புத்தூர்லயும் எங்க ஆயிருக்கு பாருங்க, கேஸே எடுக்கல. அது சோ இந்த அவலத்துக்கெல்லாம் இவர் யாரை ரிசைன் பண்ண சொல்ல போறார்? ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணிட்டு இருக்கணுமே. மொத்த பேரும் ரிசைன் பண்ணி எந்த தைரியத்துல அவர் அங்க ரிசைன் பண்ணணும் கேக்குறேன். இதே திருமாவளவன் காங்கிரஸோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு போராடினவர் தான். இன்னைக்கு எந்த மூஞ்சோட காங்கிரஸோட இவங்க எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கு என்ன யோசிச்சு பேசுறாங்க. உடனே அமித்ஷா நீங்க பாத்தீங்கன்னா இது நடந்த உடனே அவர் பரபரப்பா ஓடுறாரு. அதாவது அவரு மோடிஜி தன்னோட இதை கேன்சல் பண்ணிட்டு வர்றாரு, நிர்மலா சீதாராமன் மேடம் கேன்சல் பண்ணிட்டு வராங்க, எல்லாரும் வராங்க, பதச்சு வராங்க. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இங்க முழுகிட்டு இருக்கும் போது நீங்க INDA கூட்டணிக்காக டெல்லிக்கு போன நம்ம பெஸ்ட் சிஎம் வந்து திரும்பி வரவே இல்லை. இதை பத்தி பார்க்கல, வாங்க எல்லாரும் கூட்டணில நம்ம ஊருக்கு முழுகிட்டு இருக்கு பார்க்கலாம்னு யாரையும் கூட்டிட்டு வரல, அங்க உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க எல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இன்னொன்னு பாருங்க, சாஃப்ட் டார்கெட். முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில நம்ம சாஃப்ட் டார்கெட், நேரு பிரதமரா இருந்தப்பவும் சரி, அப்புறம் நம்மள வந்து நம்மளோட சைனால நம்ம எப்படி பின்னடிக்கப்பட்டோம், சைனா எப்படி நம்ம இடத்த எடுத்துக்கிட்டாங்க, அதுல பட் இப்போ இருக்கிற நம்முடைய பிரதமர் அந்த மாதிரி இல்லை. தண்ணியை நிறுத்தினா என்ன, நிறுத்தட்டும். நம்மள நம்பி இருக்கச்சே அவங்க இப்படி இருக்காங்கன்னா நம்ம பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம். இவ்வளவு கேக்குறீங்களா? கர்நாடகால தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறானே, அதுக்கு ஒரு கேள்வி கேட்கல. கூட்டணியில தான் இருக்கீங்க, அதுக்கு ஒரு கேள்வி கேட்கல. இதுக்கு உடனே அந்த நாட்டு மக்கள் மேல நமக்கு பற்று இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? மோடிஜிக்கு பற்று இருக்கிறதுனால தானங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து எல்லா சட்டமும் முஸ்லிம்களுக்கு நல்லதா இருக்கணும்னு உலக அரங்கிலேயே இன்னைக்கு இந்தியாவோட இமேஜ் எங்க வச்சிருக்காரு? முஸ்லிம் நல்ல முஸ்லிம்ல அவர் எவ்வளவு பாராட்டுறாங்க. பாகிஸ்தான் பார்லிமெண்ட்லயே மோடி மாதிரி எங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாங்க, மக்கள் கேக்குறாங்கன்னு சொல்லி ஓபனா கேக்குறாங்க. அது நம்ம நாடு தான், உள்ளூர் சரக்கு அதுன்றாங்கல்ல, அதுதான் அவங்களது. வெளிநாட்டுல இருக்க அவ்வளவு பேருக்கும் மோடிஜியை பத்தியோ இல்ல பிஜேபி பத்தியோ அவ்வளவு நல்ல இமேஜ் இருக்கு. ஆனா இந்த மண்ணை கெடுத்து வச்சுட்டு இது உருப்பிட கூடாதுன்றதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனாலதான் இப்போ இருக்கிற நம்முடைய பிரதமரும் பார்த்தங்க, அவரு மா சுப்பிரமணியம் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீட் எக்ஸாமுக்கு வந்து தாலியை கூட வந்து எடுத்துட்டு கழட்டி வச்சுட்டு சொல்றாங்க. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இவங்க தீக்கால தாலியை அறுத்துரு, மேடையில வச்சு தான் புருஷன் கையிலேயே கத்தி கொடுத்து தாலி அறுத்தாங்களே, அவங்க குடும்பத்துல பண்ணல, அவங்க குடும்பத்துல வெளியாளுங்க தாலி கட்டி இருக்காங்க, வெளியாளுங்க தான் பண்ணாங்க. அப்ப எங்க போனாங்க? இது நீட் எக்ஸாம்க்கு இது புரோட்டோகால்னா இங்க இருந்து போய் ஐயோ இத பண்ணாங்க அத பண்ணாங்க நீங்க பெருசா பண்றாங்க. எல்லாருமே பரீட்சை எழுத போறோமா இப்படிதான் போனோம்னா அந்த டிசிப்ளினை கீப் அப் பண்ணனும். கண்டிஷன்ஸ் இருக்கு அதுலயே. இப்ப நான் மிலிட்டரி ஆபீசர் போலீஸ்னா நான் யூனிஃபார்ம் போட்டு தான் போறேன், நான் புடவை கட்டிட்டு பாவாடை தானி கட்டி போறேன்னு சொல்ல முடியும்? நீங்க இதை விடுங்க, முன்னாடி கொரோனா காலத்துல
ஆன்லைன் தானே கேசஸ் எல்லாம். அப்போ ஒரு வக்கீல் ஒருத்தர் ஆர்கியூ பண்ண வந்தப்போ அவர் ஃபார்மல் ட்ரெஸ்ல இல்லன்னுட்டு ஜட்ஜஸ் கண்டிச்சாங்க அவரை. திஸ் இஸ் நாட் த வே டு கம்னுட்டு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டிசிப்ளின் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எதுக்காக ஏங்க நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, உங்க ஆட்சி வரும்போது நீட் எக்ஸாமே வந்தாலும் நாங்க புக்கை கொடுத்து பாஸ் பண்ண வைப்போம்ட்டு அமைச்சராக இருக்க பொறுப்புள்ள அமைச்சராக இருக்க நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம். என்னமோ நீங்கள் வளர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, வளரிட்டு போங்க. ஆனால் அதுக்கு டிசிப்ளினாக இப்படி தான் வரணும்னா அந்த பெண் பிள்ளைகள் கம்மலை கட்டி வச்சு இதை வச்சுட்டு, ஏன்னா அந்த ஒரு நாள் 1/2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ஒன்றும் இல்லை. அது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு மெயின்டைன் த டிசிப்ளின். இப்போ ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்ம் போட்டு போனாங்க. நாங்கள் எங்கள் பீரியட்லலாம் நகம் இருக்கக்கூடாது, +2 படிக்கிற வரைக்கும் நகம் இருக்கக்கூடாது, நெயில் பாலிஷ் போடக்கூடாது. இதெல்லாம் டிசிப்ளின். இதெல்லாம் ஏன் நம்ம வரோம்? குழந்தைங்களோட டிசிப்ளினை கொண்டு வரணும். நீங்க என்னவோ தாலியை கட்டி வைக்க சொன்னாங்கன்னு அவ்வளோ ஆசுவாசப்படுறாரு. தாலியை அறுக்க சொன்னாங்களே, அப்ப எங்க போயிட்டீங்க? அதோட மகத்துவம் அப்போ தெரியலையா? இவங்க பேசுறாங்களே, இவங்களுக்கு என்ன பேசுறதுக்கு உரிமை இருக்கு கேக்குறேன் நானு. நீங்க ஏன்னு கேக்குறீங்களா? இவங்க இத்தனை நாள் இந்த மாதிரி நடந்து they have got away. இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரண் அதெல்லாம் they have got away. இது எப்ப தெரியுங்களா பழிச்சுது? 1958 நான் குழி தலையில் நின்ன போதுன்னு கலைஞர் பாடினாரு. அன்னைக்கு கேமரா இல்ல, மீடியா இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க ஒண்ணு பேசுவார், அங்க ஒண்ணு பேசுவார். பேசி பேசி பேசியே சமூக சீர்திருத்தவாதி ஈவே ராமசாமின்னு அவரா கொண்டு போனார் கோயிலுக்குள்ள. ஏன் அவர் அப்போ அவ்வளவு நாள் வைக்க? சரி, ராமசாமின்ற பேரை மாத்திட்டாரு அவரு. நாயகரை போட்டுதானே அவரோட கையெழுத்து நாயகர். இவங்க ஜாதி எடுன்றாங்க. அதுல இப்ப எந்த ஒரு ஜாதி அழிச்சிருக்காங்க இவங்க? இப்ப இவங்க ஏன் பயப்படுறாங்க? நம்ம இது எடுக்கிற கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னா ஏன் பயப்படுறாங்க? அதுதான் இப்போ அவங்க சொல்லணும். அது ஒரு படி மேல போய் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. இப்போ இவங்க எடுனாங்க, அவராக எடுக்கிறேன் அப்படின்னுட்டு ஃபுல்லாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ஹாஸ்பிடல்ல எடுக்கிறதுக்கு முன் வந்த போதே ஒத்துக்கல. அவங்களுக்கு இப்ப என்ன பயம்னா, நம்ம ரோஹிங்கியாஸ் அவங்கெல்லாம் இங்க இருக்காங்க இல்லையா? மாட்டுறாங்கல்ல, அது மாட்ட போறாங்க. குடியுரிமை இல்லாம இப்பவே திருப்பூர்ல ஒருத்தர் எவ்வளவு வருஷமா 5 வீடு கட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளவு புதர்ல இருந்து எவ்வளவு கருப்பாடுகள் வெளியே வர போகிறது. ஏன்னா அவங்களோட ஓட் பேங்கே, மமதா பானர்ஜி எடுத்தேன்னா அவங்களோட ஓட் பேங்கே அதுதான். அதுல இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்போ பயப்படுறாங்க. அதுக்கு வேணும் வேணும் நாங்க காங்கிரஸும் அது வேணும் தான் சொல்லி நீங்களே வேணும் வேணும் சரி எடுக்கலாம். இந்த பயம் நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நம்ம எல்லாம் உட்கார்ந்து we can watch the fun now. அதுல these people எப்படி பயப்படுறாங்க. எப்படி பாகிஸ்தான் இந்தியாவோட இப்படி மல்லு கட்டிட்டு இப்ப பயந்து நடுங்கி தூக்கம் இல்லாம உட்கார்ந்து அந்தந்த அதிகாரி ஓடி போய் வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுறாங்க. யாருமே இருக்கல, அதுக்குள்ளேயே ஒரு போர், போலீஸ்க்கும் மிலிட்டரிக்கும். அதே மாதிரி எனக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப என்னன்னா எது செய்யன்னு சரி செய்யறேன்னு சொன்னப்ப இப்ப பயப்படுறாங்க. இன்னொன்னு பாருங்க, இவங்க யாருமே ஒரு வாட்டி கூட பாகிஸ்தான் உருவான பொழுது எவ்வளவு % இந்துஸ் இருந்தாங்க, இன்றைய தேதிக்கு எவ்வளவு, அங்கு இந்து குழந்தைகள் கடத்தப்பட்டு ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன், ஒரு 14 வயது குழந்தை எப்படி ஒரு 60 வயது முஸ்லிம் இவருக்கு ஃபோர்ஸபிளா எப்படி திருமணம், ஃபர்ஸ்ட் கிட்னாப்ட். அதை பத்தியெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட கவலையப்பட இல்லையே. இந்துக்கள் என்றால் எந்தவித ஒரு ரைட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு போக்குல, அதனாலதான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டுக்கு நிக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் பயப்படுவது எதற்கு? மன்மோகன் சிங் மாதிரி இல்ல நம்ம பிரதமர். இப்பொழுது அவர் நிச்சயமாக ஒரு பதிலடி கொடுப்பார்ன்ற பயத்துலதான் இன்னைக்கு. மன்மோகன் சிங் பாவம் நல்ல மனிதர் தான், நாம இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கட்டுப்பட்டு எதையுமே செய்ய முடியாம கை கால் கட்டப்பட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாரு. அதை பத்தி இல்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்க பிரைம் மினிஸ்டர் உலக லெவல்ல பாராட்டுறாங்கன்னா சும்மா பாராட்ட மாட்டாங்க. ஒரு மனிதரை, அதுவும் இந்தியாவை சேர்ந்து உலகத்துல இருக்க உயரிய விருதெல்லாம் அவருக்கு கொடுக்கணும். நம்ம நாட்டுக்கு அவர் வந்தா போதும், அவர் காலடி வச்சா போதும், அவர்கிட்ட கேட்டுதான் நம்ம செயல்படணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு பெருமைப்படணும். இவங்க பார்க்கணும், ஒரு இந்தியனா நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயத்தை தான் இவங்க பார்க்கணும். இவர் நரேந்திர மோடி அவர்களோட டீம் அவர் தேர்ந்தெடுத்தது, அவர் குடும்பத்துல என்னோட குடும்பம் இதுன்னு எடுக்கல. அவர் ஜெய்சங்கர் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். நம்ம யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணோமா? கரெக்ட் பர்சன் இந்த ஜாப், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் எப்படி இப்போ ஒவ்வொருத்தரும் எடுத்தாக்கா அவர் குடும்ப உறுப்பினர்ல அவர்களுடைய திறமையை மாத்திரம் வைத்து நிர்மலா சீதாராமன் எல்லாருமே பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரத்தினம் மாதிரி. பிஜேபி அது ஒண்ணு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். என்ன மாதிரி ஒரு மனிதர், எப்பேர்ப்பட்ட மனிதர். அதுல இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களோட ஒரே குவாலிஃபிகேஷன் தந்தை, மகன், பேரன். இப்படிதான் காங்கிரஸ் நம்ம பார்த்துட்டோம். அதை
எப்படின்னுட்டு. ராகுல் காந்தியை தலைவராக எடுத்துக்கொண்டு இன்றும் அவர்கள் இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் அந்நிய மண்ணில் போய் நம்மை அவமானப்படுத்தியவரையும் அவர்கள் தலைவர் என்று கொண்டாடுகிறவர்களோடு சேர்ந்து கொண்டால் இதுதான். நான் கூட ஒரு இடத்துல சொன்னேன், கோனை பாரத் மாதான்னு கேட்டாரு. கண்டிப்பா அவருக்கு பாரத் மாதாவை தெரியறதுக்கான நியாயமே இல்லை. இத்தாலி மாதா புத்தர், பிகாஸ் he doesn't know about பாரத் மாதா. அது அவர் தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி அவர் கேட்டிருக்க மாட்டார். அவர் தன்னை மாத்திப்பார், எங்க போனாலும் கால் பிராமின் ஆயிடுவார், ஒரு வாட்டி பார்சி ஆயிடுவாரு, வயநாடு போனா அங்க மலையாளி ஆயிடுவாரு, கிறிஸ்டினா ஆயிடுவாரு. அங்க பரவாயில்ல, பச்சவந்தியோட நல்லா இருக்கு. அது கொஞ்சம் தான் மாறி இருக்கும் கலர், இது நிறைய மாறுற மாதிரி இருக்கு. அவர் குடிசையில போய் உட்காந்துப்பாரு, சப்பாத்தி சாப்பிடுறது, என்டர்டைன்மெண்ட், இது ஒரு பொழுதுபோக்கு. ஆனா முக்கியமான இது நடக்கும்போது வெளிநாட்டுல எங்கேயாவது இருப்பார், எங்கேயாவது இருப்பார் அவரு. அதாவது இன்னும் மக்களுக்கு தான் நம்ம இவங்கள பத்தி பேசி பிரச்சனை இல்லைங்க. மக்கள் தான் இதுக்கு விழிப்புணர்வோட இருக்கணும். மக்களுக்கு இன்னும் இதை புரியலன்னு சொன்னா நம்ம யாரை போய் குற்றம் போடுறோம்? ஸ்பெஷலி தமிழ்நாட்டு மக்கள். அதைத்தான் சொல்றேன். நம்ம வந்து நீங்க பீகார்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கூட புரியுது இது நல்லதுன்ட்டுன்னு. இன்னும் நம்ம மக்களுக்கு புரியலன்னும் போது அது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நான் எப்பவுமே மக்களை தான் சொல்லுவேன், இவங்களெல்லாம் விட்டுருங்க, நம்ம வாய்ப்பு கொடுத்தாதானே அவன் அந்த இடத்துக்கு வந்து உட்காராங்க. நீங்க அந்த வாய்ப்பை வந்து மாத்தி கொடுத்து பாருங்க, ஒரு முறை மாத்தி கொடுத்து பாருங்க, அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீ ஏன் வாக்கலா போய் இந்த நரேந்திர மோடி வெளியே போ கெட் அவுட்னு கருப்பு கொடி, ஆனா அவர் இந்த நம்மளோட தமிழ்நாட்டிற்கு தான் நிறைய செஞ்சிருக்காரு. இல்லைங்க, இவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும் போது மட்டும் எப்படி ரெட் கார்பெட் போட்டு எல்லா மினிஸ்டர்ஸையும் இவங்களே கூப்பிடுறாங்க, வேண்டாத போது சும்மாட்டே கருப்பு கொடி காட்டுவாங்க, பார்லிமெண்ட்ல அவமானப்படுத்துவாங்க, உலகத்திலேயே வந்துங்க கேள்வி கேட்டு ஓடி போயிடுவாங்க. உலகத்திலேயே உயரிய எல்லா நாட்டு விருதையும் கொடுக்கணும்னு நினைச்ச ஒரே பிரைம் மினிஸ்டர், பெருமைக்குரிய ஒரு வேக்சின் ஒண்ணு போறாதா, பெருமைக்குரிய வேக்சின் ஒண்ணு போறாதா அவர் கொடுத்தது. இதே அப்போ காங்கிரஸ் இருந்தாக்கா அதுல எவ்வளவு கமிஷன் அடிச்சிருப்பாங்க, அதுல எவ்வளவு ஊழல்னு தான் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னு தெரியல நமக்கு, அது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேடம், நன்றி, வணக்கம்.